பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் பின்வாசல் வழியாக வர முயற்சித்ததை முறியடித்துவிட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் மாணிக்கம் தாக்கூரை அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் நேரில் சந்தித்து இன்று நடைபெறும் தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்திற்கான அழைப்பு கொடுத்தனர். இந்த சந்திப்பின் போது காங்கிரஸ் கட்சியின் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி, சுதா ராமகிருஷ்ணன், கிறிஸ்டோபர் திலக், கோபிநாத், சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பட், தேசிய செயலாளர் கோபிநாத், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர்கள் சிரஞ்சீவி, எம்.எஸ். காமராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மாணிக்கம் தாக்கூர், தமிழ்நாட்டில் அரசியல் சிலபஸ் மாறிவிட்டது என்றும் புதிய சிலபஸ் படிப்பவர்கள்தான் இதில் பாஸ் செய்ய முடியும், இல்லை என்றால் தோல்விதான் என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் பாஜக வரக்கூடாது என்பதற்காக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளித்ததாக கூறினார். பாஜக ஆர்எஸ்எஸ் எடப்பாடி பழனிசாமி மூலமாக முன்வாசல் வழியாக முயற்சித்ததாகவும் பின்வாசல் வழியாக வர முயற்சித்ததை தாங்கள் முறியடித்து விட்டதாகவும் தெரிவித்தார். நாம எல்லாம் சேர்ந்து மோடியும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எதிரான ஒரு நிலையை எடுக்கணும். அதனால நம்ம ஒரு இந்தியா கூட்டணி உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி உருவாக்கணும். அது பாராளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்க கட்சிகள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சோம். யாரெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களோ அவங்க இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்னு. அதனால நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க கட்சிகளை தான் இந்தியா கூட்டணியில் சேர்த்துக்கணும். நாங்க டெல்லியில போராடுறதுக்கு இந்தியா கூட்டணி இருக்கு, தமிழகத்தில் இருக்கிறதுக்கு தோழமை கட்சிகளுடைய கூட்டத்தை தாவேக்கா நாளைக்கு கூட்டியிருக்கார் தமிழகத்துடைய முதலமைச்சர். அதுல கலந்துரையாடுவோம். என்னன்னா இது ரொம்பவும் தோழமையோடு இருக்கிற ஒரு கூட்டணியா இருக்கு. இந்த கூட்டணி இது ரொம்ப பரஸ்பர மரியாதை உள்ள கூட்டணியா இருக்கிறது. 100 வருஷம் இந்த கட்சியெல்லாம் முதல் தடவை மந்திரியானது மகிழ்ச்சியெல்லாம் நம்மளுக்கு அந்த செய்தியெல்லாம் கிடைச்சு. அதனால இது ஒரு வித்தியாசமான அரசியல், திரு விஜய் அவர்களுடைய அரசியல் என்பது. அந்த அரசியல் நாங்கள் எங்களை பொறுத்த மட்டும் இந்த தோழமை கட்சிகளோட கூட்டம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கும்.